இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் ஏற்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் நிமித்தமாக, ஒருவேளை எதிராளிகள் நிமித்தமாக நாம் சோர்ந்து போகின்ற நேரத்திலும் நம்மை தூக்கி நிமிர்த்து வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இப்பொழுதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் சிறிது சிந்தித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகின்ற நேரத்திலே, ஒருவேளை போராட்டங்கள் வருகின்ற நேரத்திலே நாம் யாரை நோக்கி பார்க்கின்றோம், யாரிடத்தில் செல்கின்றோம் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், உலக பிரகாரமான காரியங்களிலே அதனை தீர்வு காண்பதற்கு உலகத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்றத்தார், ஒருவேளை நண்பர்களை நாம் நாடி செல்லலாம். ஆனால் அந்த தீர்வு என்பது ஒரு நிறைவான ஒரு தீர்வாக அது அமைந்து விடாது. ஒரு நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பதாக அது அமைந்து விடாது. ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அது நம்மை வழிநடத்தி செல்லாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஒரு தீர்வு, ஒருவேளை நிறைவான மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே அது கொடுக்கப்பட முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால், அங்கே மோவாபியர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்பொழுதுமே அங்கே விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஓயாமல் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பிந்திய பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ராஜாவோடு அங்கே யூதாவின் ராஜாவும் சமாரியான் ராஜாவையும் கூட்டிக் கொண்டு அங்கே யுத்தத்துக்கு செல்கிறார்கள். யூதாவின் ராஜாவும் 3 பேரும் செல்லும் பொழுது அங்கே வழியிலே போகும் பொழுது அங்கே அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சொல்கிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாக்கு இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்கிறான். இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார் என்பதை அந்த யூதாவினுடைய ராஜாவாகிய யோசபாத் அங்கே சொல்கிறான். அப்பொழுது உடனே சொல்கிறார்கள், நாம் செல்லலாமே அவனிடத்தில், அந்த தீர்க்கதரிசியை நாம் அணுகலாமே என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். 15ஆம் வசனத்திலே, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாரன் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி அங்கே அவன் தீர்க்க தரிசனை சொல்கிறான். அந்த சுரமண்டலக்காரன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே அவர்கள் அங்கே துறவுகளை வெட்டுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் அங்கே அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர்கள் கிடைத்து விட்டது. 3 ராஜாக்களும் அங்கே இருக்கின்றார்கள். மோவாபியர்கள் இவர்கள் வந்ததை பார்த்து படையெடுத்து அவர்களை முறியடிப்பதற்காக வருகின்றார்கள். அதிகாலை நேரத்திலே எங்கு பார்த்தாலும் தண்ணீர் அங்கே இருந்த நேரத்திலே அதிகாலையிலே பார்க்கும் பொழுது இந்த மோவாபியர்கள் அந்த மோவாபிய ராஜா யுத்தத்திற்காக தன்னுடைய படைகளோடு வரும் பொழுது பார்க்கின்ற நேரத்தில் அங்கே பார்க்கின்ற நேரத்திலே தண்ணீர் முழுவதும் இரத்தம் கலந்ததாக, அது இரத்தமாக அவனுக்கு காணப்பட்டது. உடனே நினைத்து பார்க்கின்றார்கள், நமக்கு எதிராக 3 பேர் வந்தார்கள். இஸ்ரவேல் ராஜா வந்தான், யூதா ராஜா வந்தார். எல்லாரும் 3 பேரும் அங்கே வருகின்ற சமாரியா ராஜா 3 பேரும் படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் 3 பேரும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவர்கள் செத்து விட்டார்கள் என்று சொல்லி நினைக்கின்றார். நினைத்த மாத்திரத்தில், ஏனென்று சொன்னால் அந்த தண்ணீர் முழுவதும் ரத்தமாக மாறிவிட்டது. ஆக அவர்களுக்குள்ளாக சண்டை போட்ட நிமித்தமாக அங்கே அது அரைத்து தண்ணீரும் இரத்தமாக மாறிவிட்டது என்று சொல்லி தவறாக நினைத்த நிமித்தமாக அவன் தைரியமாக உள்ளே போகிறான். அங்கே மாட்டிக்கொண்டான். மோவாபின் ராஜா அவன் அங்கே தோற்கடிக்கப்படுகிறான், விரட்டப்படுகிறான். விரட்டி அவனுடைய ராஜ்யத்திற்கும் போய் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொண்டார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இதை போன்ற ஒரு வாழ்க்கை நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை படையெடுத்து வருகிறதை போல ஒருவேளை நம்மை எப்பொழுது பார்த்தாலும் எதிர்த்து நமக்கு விரோதமாக காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால்
அவருடைய வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தை நிமித்தமாக அதை அப்படியே நாம் விசுவாசித்து காத்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால், இங்கே தண்ணீர் எப்படி இரத்தமாக காணப்பட்டதோ அந்த மோவாபியர்கள் அதை பார்த்து கொண்டு அப்படியே வந்த நிமித்தமாக அங்கே மடங்கடிக்கப்பட்டார்கள். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் பார்க்கின்ற நேரத்தில் நம்மை அழிக்கலாமோ என்று சொல்லி வரக்கூடியவர்கள் கூட, நம்மை சிதறடிக்க பண்ணலாமோ என்று சொல்லி வருகிறவர்கள் கூட நம்மை பார்த்து கலக்கம் அடைந்து அங்கே அவர்கள் மடங்கடிக்கப்படுவார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்குகின்றவராக நம்முடைய கர்த்தர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்திலே நமக்கு குறைவு வருகிறதோ, எந்த இடத்துல நமக்கு போராட்டம் வருகின்றதோ, அந்த நேரத்தில் நம்ம நோக்கி பார்க்கின்ற நேரத்திலே அது யுத்தத்தை போல படைகள் மிகுந்த ஒரு யுத்தமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மடங்கடித்து நமக்கு வெற்றி கொள்வதற்கு, நம்முடைய குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அங்கே இயேசு கேட்கிறார், என்ன உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. 7 அப்பம் இருக்கிறது என்பதை உண்மையாக ஒத்துக்கொள்கின்றார்கள். அவர்கள் இருப்பதை சொல்கிறார்கள். அது நிமித்தமாக அதை ஆசீர்வதித்து கொடுத்து அங்கே மீதியான துணிக்கைகளையும் எடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கின்றோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கேட்கும் பொழுது நாம் எந்த நிலையிலே காணப்படுகிறது என்பதை உண்மையாக நாம் ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அது ஒருவேளை குறைவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது அவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றி அதை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் மக்கள் அங்கே மோவாபியர் கைக்கு அவர்கள் தப்புவித்து அங்கே அவர்கள் மீட்கப்பட்டார்களோ, அவர்கள் எப்படி அவர்கள் நிறைவாக அவர் வாழ்ந்தார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே புசிப்பதற்கு என்ன இருக்கு என்று சொல்லி இயேசு கேட்கின்ற நேரத்தில் 7 அப்பம் இருக்கிறது உண்மையாக ஒத்துக்கொண்டார்கள். அந்த ஒத்துக்கொண்ட மாத்திரத்தை அதை வைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து மீதியானதை எடுக்க அவர் அங்கே ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை குறைவுகள் வருகின்றதா, நம்மளது என்ன இருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்ட மாத்திரத்தில் அதை நாம் ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இருப்பதை நாம் சொல்வோம் என்று சொன்னால், நாம் எந்த வண்ணத்தில் எந்த விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை உண்மையாக ஒத்துக்கொள்கின்ற நேரத்திலே அதை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உள்ளதை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் அடங்கி நாம் நடக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு மேன்மை கிடைக்கும். இந்த இஸ்ரவேல் ராஜா எப்படி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்தானோ, அதனால் அவன் காக்கப்பட்டான். அந்த படைகள் படைகள் நொறுக்கப்பட்டது, அங்கே அழிக்கப்பட்டது, அதில் வெற்றி சிறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிறைவோடும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலே நாம் முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எல்லாவித ஆசீர்வாதம் நிறைத்து நம்மை வழிநடத்த அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரை துன்புறுத்துவதற்காக படையெடுத்து வரக்கூடிய மோவாபியரை எப்படி ஆண்டவரை மடங்கடித்து ஆண்டவரை வெற்றி கொண்டார்களோ, அதை போல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இதை போல வந்தாலும், யுத்தத்தை போல வந்தாலும் மாற்றுவதற்கு நீர் வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, அதே போல என்னிடத்தில் என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது கேட்ட மாத்திரத்தில் 7 அப்பம் மாத்திரம் இருக்குன்னு சொன்னதை அப்படியே ஆசீர்வதித்து மீதியான துணிக்கு எடுக்க நீர் சுத்தம் கொண்டீரே ஆண்டவரே. அது அப்படியே அற்புதத்தை செய்தீரே ஆண்டவரே. அந்த அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யும் ஐயா. முழுவதுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். முழுவதுமாக எங்களுடைய நிலைமையை அப்படியே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தந்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை